ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷம்மூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான முட்டை மசாலா. இது லஞ்ச்க்கு சாதத்தோட வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாவும் எடுத்துக்கலாம். டின்னருக்கு சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிடலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மசாலாவோட எக்கு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 5 எக்கை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். பாயில் பண்ண எக்கை பாதி பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு தவா வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கட் பண்ண எக்ஸை இந்த மாதிரி கவிழ்த்த மாதிரி வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற மஞ்சள் கரு உடைஞ்சு வெளியே வராத மாதிரி அடுக்கி விட்டுக்கோங்க. இத லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு இதை மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். மசாலா எல்லா இடத்துலயும் கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போடும்போது உடையாம வரும். ஸோ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் குக் ஆகட்டும். சப்போஸ் உங்களுக்கு உடையிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அப்ப உடையாது. மசாலா எல்லாம் எக்ல கோட் ஆகி இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இப்போ இன்னொரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 கப் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எக் ஃப்ரை பண்ணும்போது அதுலயும் உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து வதங்கி தக்காளி நல்லா சாஃப்டா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்படி வந்ததும் மசாலா அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சு திக்கா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்ததும் இதுல 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மற்ற மசாலா கூடவே மிளகுத்தூள் சேர்த்து வதக்கினோம்னா லைட்டா ஒரு கசப்பு சுவை தெரியும். ஸோ லாஸ்டா சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டைகளை சேர்த்து மசாலால பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப கிளறிட்டே இருந்தோம்னா முட்டையோட மஞ்சள் கரு உடைஞ்சு வெளியில வந்துடும். ஸோ மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம்.
இப்போ நமக்கு டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ட்ரையாக செஞ்சுருக்கோம். இதே மசாலாவில் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சோம்னா கிரேவியாகவும் செய்யலாம். இது சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மணக்க மணக்க மசாலாவெல்லாம் சேர்த்து சாப்பிட ஒரு டேஸ்டியான சைட் டிஷ். இதே மாதிரி சுவையான முட்டை மசாலா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.